அடிக்காத குழந்தை எங்களுக்கு போகுது. என்ன குழந்தை? ஏறி கட்டி போய் தொட்டில கட்டி போட்டு போய்க்கிறாங்க. எங்க போட்டுக்கிறாங்க? இந்த தான் கட்டி போட்டு போய்க்கிறாங்கன்றாங்க. போவாங்க. நடக்கிறான் நான் ஒரு வெள்ளாட்டுக்காரன். விளையாட்டுக்காரர் இல்லப்பா, செம்பேட்டுக்காரர். ஆமா ஐயா. ஏய், அருள் மனைக்கு எனக்கு முன்னுக்கு வர உணர்க்கு இது தினம் என்ன கால தாமதம். அரசாபிக்கு தான் வரலான்னு வந்தேன். வர வழியில பஸ் கிடைக்கல. என்ன பண்ண ஒரு பெரியவரை கேட்டேன், ஏன்பா எப்பப்பா பஸ் இந்த ஊருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு 42 ஈ வரும், அப்புறமா போ அப்படின்னு சொன்னாரு. பழம் வச்சவரு அப்படியே கிடாரி ஆத்துப்பொடி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. கிடாரி சேங்கன்னு வெள்ளாடு செம்பிளி ஆடு இதெல்லாம் வித்துருந்தாங்களா? திராட்சைடா அது, திராட்சை ஆப்பிள் எல்லாம் வித்து பழக்கடைக்காரா? 42 ஈ வரும் போப்பான்னு சொன்னாரு. நான் கடையாண்ட உக்காந்துக்கின்னு ஒரு ஈயா அடிச்சுங்கிறேன். 42 ஈ அடிச்சு முடிச்சுட்டேன். அந்த பெரியவரை கேட்டேன், என்னப்பா இன்னும் பஸ் வரலையே, 42 ஈ அடிச்சு முடிச்சிட்டுங்க அப்படின்னு. முட்டாடு 42 ஈ பஸ் வரும் ஏறி போகணும்னு சொன்னாரு. உடனே போனேன். எனக்கு அண்ணி அங்க தாங்க முடியல. யாரு? அண்ணி அங்க தண்ணி தாகண்டா. போய் என்ன பண்ண அங்க கடையில வங்கு கிடையாது, பங்கடா. 1 லிட்டர் தண்ணி வாங்கினேன். முழுக்க குடிச்சேன். பத்திரிக்காத உனக்கு 1 லிட்டர் குடிச்சேன். அப்படியே உட்காந்துங்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் பஸ் வரணும்னு சொல்லிட்டாங்க. உடனே வயிறு வெச்சு போகுது. பார்த்தா எங்க பார்த்தாலும் கடையாட்டு. ஒண்ணுக்கு இருக்க முடியல. சட்டப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்துச்சு. சரி, அந்த இடத்துல போய் ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனேன். ஒரு பெரியவர் சொன்னாரு, ஏன்பா இங்க ஒண்ணுக்கு இருந்தாக்கா போலீஸ் புடிச்சு போடணும்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், பாலா போட்டு அவர் தான் புடிச்சு போட்டுவேன். இது கோயில் தீர்த்தம். புடிச்சுமோய் அவங்க வீட்டுல தைச்சாங்கன்னா அப்படியே சுபோட்சமா இருப்பாங்க. மூஞ்ச பஜ்ஜாதுக்கு பொது இடத்துல சிறுநீர் கழிச்சா போலீஸ் புடிச்சு போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரியான வார்த்தை தானே அது? எனக்கு வயிறு வெச்சு போகுது. அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஒண்ணுக்கு இருந்தேங்க. வந்தாரு காஞ்ச டேபிளா பச்சை டேபிளா? கான்ஸ்டேபிள் கையில லிட்டர் வச்சுக்கிறாரு. லிட்டர் கணக்குல வச்சிருந்தாரா, கிலோ கணக்குல வச்சிருந்தாரா? லட்டி என்ன கீழே குனிய வச்சுட்டு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த ஸ்டேஷன்ல வந்து மூத்திரம் பெய்வி அப்படின்ட்டு எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயா சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்துச்சு. அந்த இடத்துல தான் என்ன கீழே குனிய வச்சுட்டு சாத்துன்னு சாத்துறாரு. நான் சீட்டு சொல்லிட்டேன், சார் அதேதோ பையன் தெரியாம செஞ்சுட்டான், இதுக்கு போய் வண்ணா துணியை அடிக்கிறவள அடிக்கிறியன்னு. சரியா? இதெல்லாம் என்னங்க தப்பு? அந்த கான்செப்ட் ஜாதியில வண்ணாம்படுறது எனக்கு தெரியும். நான் ஜாதியில வண்ணான்னு உனக்கு எப்படா தெரியும்? 1-2 கும்பிடுறாரு. உடனே நான் பஞ்சாரு என்ன நீ சப்பை இஷ்டப்படுறான் இட்டு போறாரு. யார் சப்பையாகிறவரா குண்டாகிறவரா? எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர். அவரு நல்ல மீசிங் உட்காந்துருக்கிறாரு. அடிச்ச கான்ஸ்டபிள் வந்தான்னு சொன்னியா அப்படின்னு கேட்டாரு. அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டான், ஏதோ தெரியாத சொல்லிட்டான், இதுக்கு என்ன சாருன்னு தப்பு ஐயா அப்படின்னா நீங்க விட்டாருங்க. ஒரு உத கீழே போய் விழுந்துட்டேன். ஷூ போட்டு இருந்தாரு பாரு, மெரி சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான், இதுக்கு போய் பசவ மண்ணு மெரிக்கிறாவே மெரிக்கிறேன். என்ன இதுல என்ன தப்பு? என்னங்க தப்பு? சரி, அந்த எஸ்ஐ ஜாதியில பசவம் வருது. ஆடாங்க ஜெய் போய் மாற்றத்துல சரியான கொலை கொள்ள போய் மாற்ற பழுகுதா? பம்பு இருக்க ஏறுத கட்சி குறைஞ்ச பாடு கிடையாது. நீ ஜாதி கலவரத்தை உண்டாக்கிட்ட, நீ தானே வெளியே போக கூடாது அப்படின்னு எங்க இட்டு போறாங்க. எங்க எடுத்து போறாரு? சீதபதி கிட்ட போறாரா இல்ல வாஜ்பேயில இட்டு போறாரா? நீதிபதி என்ன எங்க இட்டு நிக்க வைக்கிறாங்க? கோய் குண்டு மேல இட்டு கோய் குண்டு அது வாத்து குண்டு, குற்றவாளி குண்டு. எதுக்கு பார்த்தா கருப்பு கருப்பா காக்கா உட்காந்து. ஆமா, அது புறா இல்ல, அரிசி போட்டு வளர்த்துன்னு இருப்பாங்க அங்க. அட்வொகேட்ரா மொத்த பேருமா வழக்கறிஞர்கள்ரா பாவி. நீதிபதி கேட்டாரு, உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள் ஜாதியில வந்தான்னு சொன்னியா? டேய் எப்பயாச்சும் பார்த்து சொல்றத நான் நல்ல தீர்ப்பா சொல்லுவார் அவரு. கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச வந்தேன். அடடே ஏன்? ஏன்னா நம்மள வெளிய விட்டுடுவாங்க. அடடே உன் திறமை அங்கதான் காட்டுற.
நீதிபதி கேட்டாரு, ம். உன்னை அடிச்ச கான்ஸ்டபிள ஜாதியில வந்தான்னு சொன்னியா? ஆ, எஸ் சார் என்ன ஆ. ஐயாக்கு பச்சைங்களை கையெழுத்து போடுறாங்க. உன்னை எட்டி வச்சாரு எஸ் ஐயா ம். ஜாதியில கொசவனு சொன்னியா? ஆ. ஓகே சார் என்ன ஐயாக்கு ரெட்டிங்களை கையெழுத்து போடுறாங்க. ஆ. இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற ம். உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி. சரி. நான் என்ன சொன்னேன், ஆ. சார் சின்ன புள்ள தெரியாம செஞ்சுட்டா ம். ஏதோ நீங்க தான் வெச்சா குனிமியா அச்சா மாட்டேன். இதுல என்ன பிரச்சனை? இதெல்லாம் என்னங்க தப்பு? ஆ. அந்த நீதிபதி ஜாதியில அமைச்சம் பண்ணி ஆனா போடுகாலையா கோர்ட்லயே போய் உன் வம்பு அந்த காமிச்சிக்கிற பேர் போய் சும்மா விட்டாரு உன்ன. கையெழுத்து போட்டு ஆ. ஐயாக்கு ஜீப் வந்து நிக்குது, ஏசி போட்டு. ஐயா உனக்கு துறைக்கு ஆ, நடக்க வச்சுட்டு போல ஐயாக்கு வெள்ளி காப்பு போடுறாங்க கையில. வெளியில காப்பு. ஆ, விக்கிற வேலைவாசியில் உனக்கு எடுத்து போட்டிருப்பாங்க. ஐயாவை ஓட்டு வராங்க. ஏய் ஈட்டு போறாங்க, வண்டியில ஏத்து போறாங்க. விட்டு போய் வெயில்ல போட்டாங்க. எயில்ல போட்டாங்களா? ஜெயிலு. ஆ. நான் சாமர்த்தியமா வெளியே வந்துட்டேன். ஏய் எப்படிடா உன் திறமை வேற வைடா. வெக்கில வச்சு வெளியே வந்துட்டேன். எந்த வைக்கல? கொஞ்சம் வைக்கல. ஆனா தொடப்ப கட்ட பொன்னி வைக்கல, குண்டு வைக்கல, அட்வொகேட்டு, வழக்கறிஞர். அவரை வச்சு தான் வெளியே வந்துட்டேன். அதுக்கு தான் தாமதமா என்ன மீச நான் புலிகேசி மாதிரிக்குது. மீசை வளர்க்குற இன்னும் வளரணும் அது. ஒன்னும் மீசை மயில் ஏதும் போதே திமுரு. இன்னும் முடி வேற கொட்டுது. அப்படி நல்லா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிற பொழுது கட்டிங்க. இது அது இன்னும் சொல்றாங்களே, என்னது? முடி வெட்டுற கடை சாப்பிட்டுக்கிட்டுப்பா. ஆ. வீட்டுக்கு போடலான்னு பார்த்தேன். நீ இருக்கிற முடிக்கு செய்யாரு பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினேன். ஆ. எல்லா கடையும் சாத்திட்டுக்குது. அடடே, இதெல்லாம் ஈட்டு போட்டு கோடு போட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு போட்டு விட்டுருவோம். கோடு தானே போட்டுடலாம் இரு. முட்டாச்சு போறது கோடு. கடுக்குறாங்க. ஏண்டா கால தப்பது கண்டா? கட்டிகளை கொண்டிருக்கிறேன். ஏய், நம்முடைய விதிவிலக்கு நான் கேட்க போகிறேன். கேட்க கேள்விக்கு அங்கிட்ட கூட அளிக்க வேண்டும் அல்லவா? ஆமா, எப்படி தெரியுங்களா? நம்ம அறிந்தானில் மக்கள் எல்லாம் இங்கே நன்னாடுதலில் மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கிறாரா. நம் நாடுதலில் மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கிறாரா. ஐயா, தமிழ் நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் ஆமா. எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நாலு ஒரு மணி பொழுதுமாக ஆ. சீரம் சிறப்புடன் பார்த்து வருகிறார்களா? குறைந்தது முறைக்கு பார்த்தா காண முடியாது ஐயா. முறையிட்டு பார்த்தாலும் குறைந்தது காண முடியாது. குறை என்பதை காண முடியாது. ஆமா ஐயா. பாதலி ஐயா. என்றுமே இல்லாது ஆ. இன்றைய தினம் ஆ. உன்னை விரவகத்தை காணும் என தெரிகிறது. சொல்லுங்க ஐயா. ஒரு ஆனந்தமான செய்தி ஓஹோ. உன்னிடம் உரைக்க நடத்தி ஐயோ, யாரோ செத்துட்டாங்களா? யாருன்னா செத்து போட்டா தான் நல்ல செய்தியா? உனக்கு என்ன பண்ணுவ? உனக்கு ஒன்று கொடுத்தா போதும். உனக்கு நல்ல செய்தி. அது நல்லதா இருந்தாண்ணா கெட்டதா இருந்தாண்ணா? இது ஆனந்தம். செத்து போறது ஆனந்தம். இல்ல, நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. ஏய், ஆ. அந்த ஆனந்தமான விஷயத்தை ஆ. உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஓஹோ. ஆனால் ஆ. உன்னிடம் ஆ. இப்போது நான் சொல்ல போறது இல்லை. ஓஹோ. ஆமா. ஐயா, இப்ப யாராண்ட சொல்ல போறீங்க? என்னுடைய மச்சான் ஆ. நாட்டு அமைச்சர் ஆ. ஆள வந்தான். ஆள. அவன் வர வேண்டும். ஓ. அவன் என் மச்சான் வந்தான். ஆ. அப்போது உன்னை உரைக்கின்றேன். அனைத்து வாயுடைய மச்சான்